மிக முக்கிய செய்தி. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை எழிலகத்திற்குரிய கட்டுப்பாட்டு மையத்தில் அதிகாரியுடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் உட்பட வருவாய்த்துறை அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே மிக்ஜாம் புயலால் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டம் மிகுந்த பாதிப்பு உண்டாகி அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வந்திருக்கிறது. இது இருந்தாலும் கூட தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத கனமழை பெய்து இன்னும் வெள்ளத்திலிருந்து மக்களை மீட்கும் பணியில் தொடர்ந்து ராணுவ படையினரும் முப்படை சேர்ந்த வீரர்களும் தொடர்ந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவுகளை வழங்குவதற்கு தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலமாக பணியை மேற்கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் கூட 9 ஹெலிகாப்டர் இருந்தாலும் கூட மீண்டும் ஹெலிகாப்டர் கூடுதலாக தேவைப்படுகிற உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை தான் நேற்று குறிப்பாக ராணுவத்துறை மந்திரி குறிப்பாக ராஜ்நாத் சிங் கூட முதல்வர் கடிதம் எழுதியிருந்தார். இது இருந்தாலும் கூட டெல்லியிலிருந்து பிரதமரை சந்தித்து 2500 கோடி முதற்கட்டமாக தேவைப்படுகிறது, தேசிய பீரியடாக இந்த பீரியடை அறிவிக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோரிக்கை மனுவை கொடுத்து கூட பார்க்க முடிந்தது. இதற்கு பிறகு இன்று சென்னை திரும்பிய அவர் தொடர்ந்து இன்று சென்னை தலைமைச் செயலாளர் மற்றும் தமிழக முதல்வர் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் சென்னை எலிகத்தூர் கட்டுப்பாட்டு மையத்தில் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் மத்திய குழுவானது இன்று குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு ஆய்வுக்கு சென்றிருக்கிறார்கள். அவர் ஆய்வு சென்ற பிறகு நாளை முதல்வர் அந்த பகுதிக்கு செல்வார் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து தென் மாவட்டக்கூடிய மக்களை மீட்பதற்கான தொடர்ந்து IAS அதிகாரிகள் மற்றும் IPS அதிகாரிகள் கூடுதல் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டு தொடர்ந்து தன்னுடைய பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்சமயம் முதல்வர் அவர்கள் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்கிறார். என்னால் தொடர்ந்து கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதி மிகுந்த பாதிப்பு உண்டாகிறது. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்குமே வரலாறு காணாத மலையாக ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் வரலாறு காணாத மழை பெய்து இன்னும் பல கிராமங்களில் மக்களை தொடர்பு கொள்ளாத நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அவளை தொடர்பு கொண்டு மீட்பதற்கான பணியை தொடர்ந்து அரசு செய்து வருகிறது. இந்த நிலையில் தான் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்ட கால்நடைகள் இறந்திருப்பதாகவும் 10 பேர் உயிரிழந்திருப்பதாக நேற்று தலைமைச் செயலாளர் சந்திப்பு தெரிவித்திருந்தார். மீண்டும் எத்தனை நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விவாதம் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு நிவாரணம் அறிவிக்கப்படும். குறிப்பாக முதற்கட்டமாக மக்களை மீட்பதே எங்களுக்கு முதல் கோரிக்கையாக இருக்குது. மக்களை மீட்ட பிறகே அதுக்கான நிவாரணம் அறிவிக்கப்படும் என நேற்று தலைமைச் செயலாளர் தெரிவித்தார். குறிப்பாக இந்த பேரிடர் காலங்களில் குறிப்பாக முன்னெச்சரிக்கை என்ன எடுத்தாலும் கூட வரலாறு காணாத மழை பெய்யும் பொழுது அது எந்த ஒரு வளர்ந்த நாடாக இருந்தாலும் இதை முழுமையாக எதிர்கொள்வது மிகப்பெரிய சவாலாக இருக்கட்டும். அது அமெரிக்காவா இருக்கட்டும், குறிப்பாக துபாய் போன்ற வல்லரசு நாடாக துபாய் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடாக எந்த நாடாக இருந்தாலும் இதை எதிர்கொள்வது பல்வேறு சிக்கல் இருக்கும். அது போன்ற சூழலில் தமிழ்நாடு என்பது இது பாதிக்கப்பட்டிருக்கு என்பது நாம் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் மழையை இயற்கை யாரும் எதுவும் செய்ய முடியாது. இந்த அடிப்பில் தான் மக்களை மீட்பதற்கான முழு முயற்சியில் அரசு இயந்திரம் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தலைமைச் செயலாளர் தெரிவித்தார். இந்த நிலையில் தான் தற்சமயம் தமிழக முதல்வர்கள் டெல்லியிலிருந்து குறிப்பாக பிரதமர் இந்தியா கூட்டணியில் ஒரு கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு குறிப்பாக பிரதமரை சந்தித்து கோரிக்கை மனு வைத்த நிலையில் இந்த காலையில் சென்னை திரும்பினார். சென்னை திரும்பிய நிலையில் தற்சமயம் மாநில கட்டுப்பாட்டு மையத்தில் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிலையில் நாளை குறிப்பாக மதுரை வழியாக தென் மாவட்டங்களுக்கு செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் தற்சமயம் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.